இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எப்படி பிரபலமானாரு, எப்படி தமிழ்நாட்டை ஆண்டாரு, அது ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஜனவரி 17, 1917 பிறகுறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 1972ல் அதிமுகவை தொடங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1977, 1980, 1984 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றார். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1977 முதல் தேர்தலிலே அபார வெற்றி பெற்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1984 கொஞ்சம் உடல்நிலை குறைபாடு ஏற்படுது. தேர்தல் ஹிஸ்டரி மிராக்கல் பார்த்துருவோம். 1977 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தொடங்கிய பின் சந்தித்த முதல் தேர்தல். அதாவது எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி, முதல் முறையாக தமிழ்நாடு முதல்வர் ஆகிறாரு 1977. அப்புறம் அசைக்க முடியாது 1980 சட்டமன்ற தேர்தல். அது பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கப்பட்ட, அதாவது முந்தைய அரசு கலைக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தல். மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க தக்க வைத்தார். ஓகேவா. 1984 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல். அவர் வந்து உடம்பு சரியில்லை, முடியாத கண்டிஷன். லாஸ்ட் அம்மா வின் பண்ணாங்க, அது போல எம்ஜிஆர் வந்து 1984 முடியாத கண்டிஷன். அப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ சிகிச்சையில் இருந்த போது மக்களின் ஆதரவும் பெரும் வெற்றி பெற்று 3வது முறையாக பெரும் முதலமைச்சர் பதவியேற்றார். அப்போ பார்த்தீங்கன்னா 1977 1987 அவர் மறையும் வரை 10 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு. ஏன்னா அசைக்க முடியாத தலைவராக இருந்திருக்காரு எம்ஜிஆர். மக்கள் மனதிலும் சரி, முக்கிய பிரபலமான நடிகர்லையும் சரி, எம்ஜிஆர் வந்து மறக்க முடியாது. அதனாலதான் இப்போ மக்களுக்கு என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரது மக்கள் நாயகன் பிம்பம் சொல்லுவாங்க. முற்போக்கு திட்டங்கள், அதாவது வந்து மக்களுக்கு தேவையான சத்துணவு திட்டம் கொடுத்தாரு. ஆகியவை இந்த தேர்தலில் வெற்றி முக்கிய காரணமாக இருந்தது சொல்றாங்க. எம்ஜிஆரை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கான வீடியோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.